பல கோடி வருஷமா பயன்படுத்தாத இந்த அக்வாரியம தான் நாம இப்போ புதுப்பிக்க போறோம். கீழ பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் வுட் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அதனால எல்லாம் ஊறி வீணா போச்சு. உள்ள தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர அல்கே பயங்கர அழுக்கா இருந்தது. சப்போர்ட்டிங் கிளாஸ் எல்லாமே புடுங்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட்டு தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கனாலே எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. நான் எவ்வளவோ தொட்டிய கிளீன் பண்ணியிருக்கிறேன். ஆனா, இவ்வளோ கஷ்டமான தொட்டிய நான் கிளீன் பண்ணதே இல்ல. உள்ள இருக்கிற மண்ண மட்டும் அள்ளணும் அப்படின்னு நெனச்சாலே முடியாதுங்க அப்படின்ற மாரி இருந்தது. பார்த்தா கிட்டத்தட்ட 150 கிலோ மண் இருந்துச்சு. அந்த 150 கிலோ மண்ணையும் ஒவ்வொரு பக்கெட்டா போட்டு கழுவுன்னு கழுவி ஊத்துனேன். அப்படியே ராக்ஸ் எல்லாம் கழுவுனேன். கையெல்லாம் எரியுது. ஒரு வழியா கழுவி முடிச்சதுக்கப்புறம் டேங்க்ல எல்லாத்தையும் வச்சு அசெம்பிள் பண்ணி ஏரியாவே நாசம் பண்ணியாச்சு. அப்படியே சப்போர்ட்டிங் கிளாஸ திரும்ப ரெக்கவர் பண்ணி ஒட்டிட்டு, சம்பையும் கிளீன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த டேங்க்ல ரஸ்ட் பயங்கரமா ஃபார்ம் ஆயிருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இது மெரைன் யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். அப்புறம் கார்பனு, செராமிக் எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி போட்டாச்சு. மோட்டர் வந்தா உள்ள புகஞ்சு போச்சு மேக்னெட்டு. அப்படியே முன்னாடி இந்த கம்ப்ரஸோர்லாம் வரக்குன்னு சுரண்டி எடுத்து டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி கலங்கலா தான் இருந்துச்சு. சரி ஃபில்டர் மீடியாலாம் ஆட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கார்பன், செராமிக், ஸ்பான்ச் எல்லாமே போட்டேன். அதே மாரி மோட்டரும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புது மோட்டர் வச்சாச்சு. கம்மி பட்ஜெட்ல சூப்பரா பண்ணணுன்றனால வால் ஸ்டிக்கர் எடுத்து இந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல நேச்சுரலா. ஒரு வழியா 2 டேஸ் கழிச்சு கொஞ்சமா கிளாரிட்டி வந்துருச்சு டேங்க்ல. மெரைனுக்கு ஈக்குவலான ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசிலெட் தான். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3 பேரட் இதுல ரிலீஸ் பண்ண போறோம். பார்க்க நல்லா செவ செவன்னு தக்காளி பழம் மாரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் சிசிலெட்டும் ஆட் பண்ண போறோம். சிசிலெட்லாம் பயங்கர கலரா இருந்துச்சு. இந்த டேங்க் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்டில் இதெல்லாம் இருக்கு. பார்க்குறவங்கலாம் பல்ல கட்டிட்டு ஜாலியா பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் சிசிலிட் சண்டை போடுற மீனா இருந்தாலும் பார்க்கறதுக்கு சூப்பரா கலரா இருக்கும். ஏன்னா எல்லா கலர்ஸும் இதுல தான் அவைலபிளா இருக்கும். அதே மாரி இந்த வேலை பக்காவா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு பிளான்டட் டேங்க் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாயில்லாம் வச்சு சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி பிளான்ட் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தேடி புடிச்சு ஒரு வழியா ரெடி பண்ணி சிம்பிளா ஒரு செட்டப்ப பண்ணி விட்டாச்சு. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இந்த மாரி ஒர்க்லாம் பண்றதுக்கு. ஏன்னா நான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா பண்ணி குடுத்துருவேன். இங்க பல மக்கள்லாம் வராங்கன்றனால ஒரு கப்புள் டாய்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப் இந்த மாரி டிசைனா உள்ள வச்சு டெக்கரேஷனும் பண்ணியிருந்தோம். உங்க வீட்லயும் பழைய டேங்க் வச்சிருந்துட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம, எப்பட்றா செட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம ஃபிஷ் பாரடைஸ்க்கு கால் பண்ணுங்க. சி யூ, டாட்டா, பாய் பாய்.